ஆனந்தி செஞ்சது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஆனந்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாஸ்கரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த காரில் இருக்கிற கேமரா அண்ட் அதோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வாங்கி இப்போ கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கோர்ட்டு சீன் தான் போய்கிட்டு இருந்தது. அப்போ மனோன்மணி, அதாவது நம்ம வார்டன் இருக்காங்க இல்லையா, வார்டன் அங்கே வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வாதாடின விஷயங்களை வச்சு அங்கே இருந்த ஒரு வக்கீல் அவங்க கிட்ட வந்து வம்பளத்துக்கிட்டு இருக்காரு. உங்களால முடியாது, தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க கிட்ட ஆதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, உங்ககிட்ட ஆதாரமே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் மனோன்மணிக்கு, அதாவது வார்டனுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் வார்டன் கிட்ட ஒரு மிகப்பெரிய தரமான ஆதாரம் இருக்குது அப்படின்றது இவங்க யாருக்குமே தெரியாது, தெரிய போறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து சரியான இடத்துல கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதை அழிக்க இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த இடத்துல நம்ம அந்த கேப்பை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஆதாரம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க யாருக்கிட்டையும் சொல்லலை. அண்ட் அமைதியா பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு வச்சுக்கிட்டாங்க. இப்போ கோர்ட்டு கூடுது. கோர்ட்ல வந்து ரெண்டு தரப்பு பார்த்தீங்கன்னா வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ இவர் தான் டிரைவர், இத்தனை வருஷமா டிரைவரா இருந்தாரு, இப்போ இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டாரு, இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா பாயிண்டையும் பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் எடுத்து வைக்க, பாஸ்கர் மேல தான் எல்லா தப்பு, பாஸ்கர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தப்புக்கு மேல தப்பு, குற்றத்துக்கு மேல குற்றம் வந்து அடிக்கிட்டே போறாங்க. அது போக பாஸ்கர் வந்து ஏற்கனவே இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அதை வந்து எம்எல்ஏ தான் மன்னிச்சு போனா போகுதுன்னு விட்டாரு. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அந்த தப்புல இருந்து காப்பாற்றவும் செஞ்சாரு. ஆனா இவன் இப்படி இவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இன்னும் இல்லாத விஷயங்களை வந்து சொல்ல, அண்ட் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த வார்டன் கடைசியா எந்திரிச்சு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. வணக்கம் யுவர் ஆனர், இந்த மாதிரி இவங்க சொன்னது எல்லாமே இருக்கட்டும், ஆனா இந்த தப்பு இருக்கு இல்லையா, இந்த தப்பு யார் பண்ணா, ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா, அந்த வக்கீல் ஏன் அப்படி பேசுறாரு, அவரோட வந்து எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா புட்டு வச்சுட்டு கடைசியில் ஒரு விஷயம் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஆதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தாங்க இல்லையா, அந்த ஆதாரத்தை அந்த கோர்ட்ல வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல, இந்த வக்கீல் யோசிக்கல, அவங்க யோசிக்கல, யாருமே யோசிக்கல. பட் இவங்க யோசிச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆதாரத்தை கொண்டு போய் அங்க கொடுக்க அண்ட் அந்த கோர்ட்ல படமா பார்த்திருக்காங்க. படத்துல என்ன தீர்ப்பு வந்திருக்குது அப்படின்னா, இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் யார் அப்படின்னா அந்த எம்எல்ஏட மகே, அவன் தான் அந்த பொண்ணை கொன்னு அந்த கார் டிக்கிக்குள்ள வைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே பதிவாகி இருக்குது. ஸோ சரியான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. முக்கியமா அந்த எம்எல்ஏக்கு இது மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மளோட பையனை காப்பாற்ற முடியாது அப்படின்ற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. மனோன்மணி ஒரு சரியான ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க. அண்ட் இதை பார்த்து ஜட்ஜி கடுப்பாயிட்டாரு. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு நீங்க வந்து எப்படி வக்கீல் இந்த மாதிரி ஆஜராகி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்ககிட்ட அதெல்லாம் தெரியாது மேடம், எங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ நான் அதை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த லாயர் வந்து ஒதுங்கிட்டாரு. இப்போ பாஸ்கர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஸோ வார்டன் பண்ணது மிகப்பெரிய சம்பவம் அப்படின்றத விட வார்டனை இந்த அளவுக்கு பண்ண வச்ச ஆனந்தியை தான் எல்லாரும் புகழ்றாங்க. அண்ட் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா வார்டனும் தான். வார்டன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் மட்டும் ஆனந்தி சொல்ற விஷயத்தை கேட்காம இருந்தேன்னா கண்டிப்பா இந்த கேஸை நான் எடுத்திருக்க மாட்டேன். ஆனந்தி சொன்ன விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவா இருந்தது, அதனால தான் நான் இந்த கேஸை எடுத்து ஆஜராக்கி உங்களுக்கு நான் வெற்றியும் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே ஆனந்திக்கு கையெடுத்து கும்பிடுறாங்க. ரொம்ப நன்றிமா அப்படின்ற மாதிரி சொல்லி பாஸ்கரா இருக்கட்டும் அண்ட் பாஸ்கரோட பொண்ணா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆனந்தி அப்படியே தலையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அண்ட் இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்பு எப்போ வெளியே கொண்டு வருவீங்க? பாவம், அந்த மனுஷன் எந்த தப்பும் பண்ணாம அவர் ஜெயிலில் இருக்காரு, அவரை எப்போ வெளியே கொண்டு வர போறீங்க அப்படின்ற ஒரே கேள்விதான் நமக்கு இருக்குது. கண்டிப்பா அவரும் வெளியே வரணும், வெளியே வந்து ஆகணும் அப்படின்றதான் நம்மளோட எண்ணம். ஸோ சீக்கிரமே இது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை நிறையாவே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.